சென்னை சூப்பர் கிங்ஸ் 210 அடிச்சுன்னு தோக்குறாங்க. அதுவும் சேப்பாக்கில் தோக்குறாங்க, அதாவது சிஎஸ்கேவோட கோட்டையில் தோக்குறாங்க. அப்படிங்கும்போது எப்படிங்க தோத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் இதே போல் ஒரு ரன் அடித்து தோத்தாங்க. 2012 ஐபிஎல்லில் 200 கிடையாது, அது ஆல்மோஸ்ட் 190+ சம்திங் தானே அடித்து தோத்தாங்க. அப்போது நடந்த சில பல விஷயமும் இப்போ நடந்த இந்த மேட்சோட விஷயமும் தென் ஃபைனலில் ஒரு வேளை ஒரு டீம் வந்து ஆடும்போதோ இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு வேளை ஃபைனலில் வந்து ஆடும்போதோ இப்போது இன்றைக்கி நடந்த சில பல விஷயங்கள் திரும்பவும் அது நடந்தால் அது கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு ஒரு பாதகமாக இருக்கும். அப்போன்னா வேறு சில விஷயங்களை யோசிக்க வேண்டிய இடத்துல வந்து கண்டிப்பாக டீம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸில் ருட்ராஜ் கேக்வாத் ஒரு 100, ஸ்டாய்னிஸ் ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஒரு மான்ஸ்டர் ஒரு ஸ்டாய்னிஸ் வந்து ஒரு 100 அடித்து ஜெயிக்க வச்சார். சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கம் சிஎஸ்கேட பவுலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பிளே ஆஃபுக்கு யார் போவாங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் மறக்காமல் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்கே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விக்டரி எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கிரிக்கானந்தா விலாக் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள், மறக்காமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் சென்னை சேப்பாக்கில் நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. கிரவுண்டில் உட்காந்து அந்த மேட்சை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப சலிப்பாக இருந்துச்சுன்னா சிஎஸ்கே 210 அடிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஜிடி கிட்ட சிஎஸ்கே சுருட்டி போட்ட மாதிரி எல்லாமே அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா டீகாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் பால் ஆஃப் சைடில் ஒரு லெக் சைடில் சமைச்சிட்டாங்க. ஆஃப் சைடில் ஒரு பெருசாக ஆட மாட்டார், அவருக்கு பாலை வெளில எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. இன்சைட் எட்ஜு போல்டு வழக்கம் போலவே அது நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கேஎல் ராகுலுக்கு நல்ல ஒரு ஆஃப் சைடு ஒரு ஷாட் ஒன்று பட்டுச்சு. திரும்ப 2-3 பால் படலை அப்படின்னு திரும்ப அவருக்கு பேட்டில் படணும் அப்படிங்கிறதாகவே ஆஃப் சைடில் அடித்தார். கேட்சு காலி. தேவ்தத் படிக்கல் ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தார். ரைட்டு ஒரு ஸ்லோவாக ஆடுறாரு. ஸ்டாய்னிஸ் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸ்டாய்னிஸ் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார். நிக்லஸ் புரான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவார். தீபக் கூட எந்தளவுக்கு ஃபார்மில் இருக்காருன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் எப்படியும் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க, என்னடா அதே ஒன் சைடட் டாமினேட் மேட்சானு நான் யோசித்தேன். ஆனால் அப்படி இல்லாமல் ஸ்கிரிப்டை வேறு மாதிரி மாற்றி எழுதினாங்க ஸ்டாய்னிஸ், நிக்லஸ் புரான் அண்ட் தீபக் ஹூடா. இப்போது செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி நான் ஓரளவு பேசியிருப்பேன். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை தாண்டி இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னா டாஸ் கேஎல் ராகுலோட இன்டெலிஜென்ஸ். ஏன்னா டாஸை லக்கிலி வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா சிஎஸ்கேக்கு தான் பிரச்சனையாச்சு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை சிஎஸ்கே டாஸை வின் பண்ணியிருந்தாங்க, அதாவது ருட்ராஜ் கேக்வாத் டாஸை வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துருக்க மாட்டார், செகண்ட் பேட்டிங் எடுத்துருப்பார். ஏன்னா பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். இன்னொன்று அவரோட ஸ்ட்ரென்த்தே ஸ்பின்னர்ஸ். அதாவது ஷர்துல் தாக்கூரை வந்து முன்னாடியே அந்த ஓவர் கொடுக்காம பின்னாடி கட் பண்ணியிருந்துருக்கலாம். 10 ரன் உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். அப்படின்னா எந்த மாதிரியான ஓவர் போட்டாலும் எப்படி போட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாய்னிஸ் அடிக்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தார். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் பொழுது சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கிறீங்க? சேப்பாக். சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கிறீங்க? ஜடேஜா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 4 ஓவர் போட்டிருந்தாருன்னா 2012 ஐபிஎல் ஃபைனல்லையும் ஜடேஜா அதிகமாக ஓவர் போட்டிருந்துருக்க மாட்டார். அந்த மேட்ச்சில் தோற்றுருப்பாங்க. ஐ திங்க் டியூ ஃபேக்டர். அதே போல் இந்த எல்எஸ்ஜி மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டர். அதனால தான் கேஎல் ராகுல் இன்டெலிஜென்ட்டாக யோசித்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டோன்னு சொல்லி எடுத்தோடனே 6வது ஓவர் கூடிய ரவி பிஷ்ணோயெல்லாம் பொதுவாகவே வந்து 6வது ஓவர் வரக்கூடியவர் இப்போ 4வது ஓவருக்கு கொண்டு வந்தார். ஸ்பின்னர்ஸ் 7 முடிச்சார். 4 ஓவர் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் போட்டார். எப்பவுமே குணூல் பாண்டியா மிடில் ஓவர்ஸில் லக்னோவுக்கு பேக் போனாக இருக்கக்கூடியவரே கட் பண்ணி கடைசியில் ஒரு 4 ஓவர் ஃபாஸ்ட் போலர்ஸ் போட விட்டார். எல்லாருமே திட்டினாங்க, ஸ்டாய்னிஸ்லாம் யார் 20வது ஓவர் கொடுக்க வச்சாங்க? அதுக்கு காரணம் டியூ ஃபேக்டர், பனி தான் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பக்கம் மொயின் அலி 2 ஓவர், இந்த பக்கம் ஜடேஜா 2 ஓவர் போட்டாங்க. 4 ஓவர் தான் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேப்பாக் வந்துட்டாங்கன்னா ஜடேஜா 4 ஓவர் போடணும். 4 ஓவர் போட்டால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஸ்டாய்னிஸ் வர்சஸ் ஜடேஜா அந்த மேட்சப் அந்த எத்தனை தடவை, அதாவது ஜடேஜா நிறைய தடவை ஸ்டாய்னிஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி ஜடேஜா போடாதனால ஸ்டாய்னிஸ் 100 அடித்தார். ஸோ இது ஒரு விஷயம். தென் ஷர்துல் தாக்கூர் ரன்னு கொடுத்ததை தாண்டி டெஃபினட்டாக எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஷர்துல் தாக்கூர் ரன்னு கொடுக்குற அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர். அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பசங்களாம் நல்லா போட்டு வந்துட்டாங்க. தென் 10 ரன் நல்லா போட்டு வந்துட்டார். தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் ஒரு எக்ஸிக்யூஷனில் ஒரு எரர் ஒன்று பண்ணேன். தென் அங்கே கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. தென் 10 ரன் அடிக்க ஆரம்பிச்சேன். தென் எனக்கு தெரிஞ்சு அங்கேயே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஓப்பன் ஆனதாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த டாஸில் ருட்ராஜ் கேக்வாத் மேட்சை விட்டார். டாஸை விட்டதுனால தான் அந்த மேட்சை விட்டாங்க. அண்ட் பவுலர்ஸ்
ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா சிஎஸ்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேயோட பவுலர்ஸ் ஆமாம் போன வருஷம் இந்த டீமை வச்சு தான் தோனி வின் பண்ணார் ஓகேங்களா. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பவுலர்ஸுகள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ டாஸை விட்டதால தான் அந்த மேட்சை விட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா பவுலர்ஸை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் பவுலர்ஸ்லேயும் கொஞ்சம் சொல்லுவேன். ஆனால் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன், கிரிக்கானந்தா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்கள் வீடியோ சொல்லியிருக்கீங்க சிஎஸ்கே என்றைக்கு நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்திருக்காங்க, இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்றைக்கு நல்லா இருந்திருக்கிறாங்க இந்த சீசனில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இதில் சில பவுலர்ஸ் எஸ்பெஷலி தீபக் சஹர் இன்றைக்கி நியூ பாலில் போட்டு விக்கெட் எடுத்தார். ஓகே, இப்போ எனக்கு கன்சிக்யூட்டிவாக ஒரு தீபக் சஹர் இன் 11th அண்ட் கன்சிக்யூட்டிவாக ஒரு மாதிரி டேஞ்சரான ஃபாஸ்ட் பவுலராக கிடையாது ஓகேங்களா. தென் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜடேஜா அண்ட் பத்திரானா இல்லை அப்படின்னா அந்த சிஎஸ்கேட பவுலிங் யூனிட் என்ன ஆகுறது, மேலே ஒரு ருத்ராஜ் கேக்வாத், சிவம் துபே, தென் தோனி அடிக்கக்கூடிய 20 ரன் இல்லைனா டீம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 பிளேயர்ஸுகளில் ஒரு 11 பிளேயர்ஸுகளில் ஒரு 6 பிளேயருங்கிறத தாண்டி அது இப்போ 4 பிளேயராக குறைஞ்சனால சிஎஸ்கே ஒரு தள்ளாட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு, அதுக்கு முந்தின ஐபிஎல் வந்தால் பிச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல்ல சுத்தமாக ஃபாஸ்ட் பவுலர் கை கொடுக்க மாட்டேது, ஸ்பின்னர்ஸுக்கும் பெருசாக கை கொடுக்க மாட்டேது. 200, 250, 300 வரைக்கும் போய்கிட்டு இருக்குங்கிறதுனால இந்த பிச்சில் அது இந்த ஐபிஎல்ல நான் பவுலர்ஸில் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் பவுலர்ஸ் கண்டிப்பாக ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். தங்களோட பேட்டர்ஸ் ஒரு 200 ரன் கொடுத்தாங்கன்னா 200 ரன் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு, இல்லை 250 ரன் கொடுத்தாங்கன்னா அந்த 250 ரன் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எல்லா டீமோட பவுலர்ஸும் இருக்காங்க, சிஎஸ்கேவும் இருக்கிறாங்க. இதே டீமை வச்சு தான் போன வருஷம் தோனி வந்து கப்பை வின் பண்ணாரு. ஆனால் பேட்டிங்கில் கேர்ன்வே இருந்தார், பட் பவுலிங்கில் இதே டீம் தான். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாத்துக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது. சேலஞ்ச் இல்லாத எந்த டீமும் கிடையாது. நீங்கள் இப்போ எஸ்ஆர்எச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பேட் கமின்ஸ் ஒரு ஃபேக்டர், 19th ஓவர் நட்ராஜன். தென் நீங்கள் வந்து டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நாளைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு குல்தீப் யாதவ் ஒரு மாதிரி கன்சிக்யூட்டிவாக இருக்கிறாரு. நீங்கள் ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ சிறப்பான பவுலர்ஸ்கள் அங்கே இல்லாமல் நான் பார்க்குறேன். பட் ஆனால் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது நல்லா போடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் அங்கே மாதிரி அமைச்சிட்டாங்க, ஒரு ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சந்தீப் சர்மா இருக்கிறாங்க. ஸோ எம்ஐ கிட்ட நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது, ஆனால் அது சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. பட் ஆர்ஆர் கிட்ட இருக்கிறத வச்சு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஆர் மாதிரி சிஎஸ்கே மாறாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பவுலிங் நினைப்பாக மாறுவாங்க. அண்ட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இதனால் நடந்துடுச்சு. ஒரு மேட்ச் ஜடேஜா, ஒரு மேட்ச் இல்லை கன்சிக்யூட்டிவ் பத்திரானா, ஒரு மேட்ச் முஸ்தபிசுர் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஷர்துல் தாக்கூரும் அண்ட் இந்த பக்கம் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து துஷார் தேஷ்பாண்டே நல்லா பவுல் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது ஸோ அந்த மேட்சை வின் பண்ணாங்க. ஆனால் சிஎஸ்கே மட்டும் இல்லை, எல்லா டீமுக்கும் பவுலிங் சேலஞ்ச் இருக்குது. பட் இந்த தடவை சிஎஸ்கேவுக்கு ருத்ராஜ் கேக்வாத்துக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது பவுலிங் பொறுத்த வரைக்கும். இப்போ பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டிங் ரஹானேவை இப்போ ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போது சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்லாம் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா ஓகே, நம்மளுக்கு அது தெரியும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போது ஜடேஜா இதுக்கப்புறம் ஃபினிஷர் இல்லை, மிடில் ஆர்டர் பேட்டர் அப்படிங்கிறதையும், மொயின் அலி இதுக்கப்புறம் வந்து ஃபினிஷர், தோனி அவருக்கு பின்னாடி வருவார், டேரல் மிச்சல் ஒன்றொன்று வருவார்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓகே இதுதான் டீம். ஆனால் இந்த டீம் சிவம் துபே ஒரு மிடில் ஆர்டரில் வரும்போது இன்னும் கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்குது இல்லைங்களா. இந்த டீம் எனக்கு தெரியும் பிடிச்சிருக்குது. ஆனால் இன்னும் ஒரு பவர் ஹிட்டிங்கை வந்து ஒரு மாதிரி ஜடேஜா இம்ப்ரூவ் பண்ணி, இல்லை அவர் பவர் ஹிட்டர் தான் பட் இன்னும் இப்போ அடிக்கிறது கிடையாது, அதை மட்டும் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா ஸோ ஓஎஸ் டெஃபினட்டாக சிஎஸ்கே ஒரு டேஞ்சரான டீமாக தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க, இப்போது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா டீம்லேயும் குறை இருக்குது, சிஎஸ்கேலையும் குறை இருக்குது. ஆனால் சிஎஸ்கே நல்லா பண்ணுற சிஎஸ்கே பேட்டிங்கில் இருக்கக்கூடிய குறைகள், நீங்கள் ருத்ராஜ் கேக்வாத் 100 அடிச்சு துபே ஒரு 50 அடிக்கல அப்படின்னா டீம் கதை காலி கந்தலாயாக இருந்திருக்கு, இவ்வளோ ஸ்கோர் வந்துருக்காது. லாஸ்ட்டு 4 ஓவரில் ஒரு முசின் கான், ஸ்டானிஸ் ஒரு மாதிரி துபே அடிக்கல அப்படின்னா டீம் காலியாக தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா. எல்லாரும் யோசிச்சிருக்கலாம் துபே இருக்காருங்கிறதுனால வந்து ஸ்பின்னை கொண்டு வரல அப்படிங்கிற யோசிச்சிருக்கலாம் கேஎல் ராகுல். ஆனால் பனி இருந்ததுனால தான் வந்து ஸ்பின்னரை கொண்டு வரலங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிச்சு, ஸ்பின்னர் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் வராங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கணும் துபே போகிறார்ல, ஸோ அவருக்கு பிளான் பிக்கு அவர் போகிறார். ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் பிளான் பி யார் என்ன, ஜடேஜா அன்றைக்கி ஓவர் போடலன்னா வேறு யார் ஓவர் போட்டு காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு தலைவலி. ஸோ இருக்குது, சேலஞ்ச் நிறையாவே இருக்குது. இது ஒரு பக்கம் பண்ணால் அண்ட் எல்எஸ்ஜியோட பேட்டிங், சேசிங், தென் அவங்கள பவுலிங், தென் அதுக்கப்புறம் இங்கே ருத்ராஜ் கேக்வாத்தோட 100 பற்றி பேசுவோம். இதில் வந்து ருத்ராஜ் கேக்வாத்தோட 100 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ருத்ராஜ் கேக்வாத்தோட 100 பார்க்க முடியுது. பட் ஒரு மெச்சூரிட்டி கவனிக்க முடிஞ்சது. இந்த மெச்சூரிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ருத்ராஜ் கேக்வாத்துக்கிட்ட ஒரு இன்டர்நேஷ்னலில் ஒரு இந்தியாவோட ப்ளூ ஜெர்சி போடும்போது நான் ஆடணுங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னா
அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிட்டே இருந்தார். டீம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தது, பட் நம்மளோட பேட்லேருந்து ரன் வரல. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, கரெக்டாக கொல்கட்டா மாட்டினாங்க, லோ ஸ்கோர் மேட்ச்சு. அப்போது இதுதான் நம்ம கான்ஃபிடென்ட்டை சரியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு தருணம். ஒரு மாதிரி பொறுமையாக ஆடி ஒரு 50 எடுத்தார். 50 பேட்லேருந்து நம்மளுக்கு ரன் வருது அப்படின்னாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டை அப்படியே மும்பையில் தூக்கிட்டு போனார். மும்பையில் வந்து ஒரு மாதிரி அனாயசமான ஷாட் அடித்தார். கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சு, அப்கிரேட் ஆகிறது. ஸோ 2, 4, 6ன்னு போவாங்களே, அதே மாதிரி அப்கிரேட் ஆகி இங்கே 100, அது ஹோமில் 100. ஹோம் 100 நான் ஏன் ரொம்ப பெருசாக பேசுகிறேன் அப்படின்னா, சேப்பாக் பாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஜடேஜாங்களா. இன்னொரு பக்கம் இப்போ சேப்பாக்கோட பாயா ருத்ராஜ் கெய்க்வாத் ஆகியிருக்கிறார். ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்டன் அந்த ஹோமில் வந்து ஒரு மாதிரி டாமினண்ட்டாக இருக்கணும். அவரால் ஜெயிக்க வைக்கக்கூடிய இடத்துல அந்த டீமு அவர் வச்சுருக்கணும். தென் அவர் ஜெயிக்கிறவராக இருக்கணும். பேட்டிங்கோ பவுலிங்கோ அதில் அவர் சாம்பியனாக இருக்கணும். ருத்ராஜ் கெய்க்வாத் நீங்கள் 100 அடித்ததை பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக சிஎஸ்கேக்கு ஒரு லாங் ரன் கொடுக்குறாரு, ஒரு கேப்டனாக இருப்பார். ஹோமில் அப்படி ஒருத்தர் இருக்கும்பொழுது தான், ஏன்னா ஹோம்லேயே தடுமாறும் பொழுது அவே தடுமாறும் பொழுது அவர் கேப்டனாக, அது மீன்ஸ் ஒரு பிளேயராக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து அவர் லக்கேஜ் மாதிரி ஆயிடுவார். பட் ஆனால் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாத் அப்படி இருக்க மாட்டாருங்கிறத ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. மெச்சூரிட்டிங்க, அதுதான் மெச்சூரிட்டி. அதாவது தடுமாறினார், அப்புறம் ஒரு 9 அடிக்கிறாரு. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐக்கு அகேன்ஸ்டாக அதை கன்வெர்ட் பண்ணுறது நம்ம தான். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எல்ஹெச் கூட, திரும்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச் கூட ஒரு 100. இன்றைக்கி அந்த மெச்சூரிட்டி எனக்கு தெரிஞ்சு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் ஓவர்லேருந்து கடைசி ஓவர் வரைக்கும் வந்தார். இதுதான் நான் ருத்ராஜ் கெய்க்வாத் சொல்ல, நீங்கள் ஓப்பனிங் மட்டும் இறங்குங்க, நீங்கள் நம்பர் 3லாம் வந்து இறங்கலாம் வேணாம், நீங்கள் தியாகம்லாம் பண்ண வேணாம், நீங்கள் ஸ்கோர் அடிங்க, ஆரஞ்ச் கேப் வின் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஸ்கோர் அடிக்கிறதும் ஆரஞ்ச் கேப் வின் பண்ணுறதும் சிஎஸ்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அது அமையுங்கிறதுனால ருத்ராஜ் கெய்க்வாத், ப்ளீஸ் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாத் நீங்கள் ஓப்பனராகவே வாங்கன்னு சொல்ல அவ்வளோ கிளாஸாக இருந்துச்சு. 4 மட்டுமே அடித்து ஒரு 100 அப்படிங்கிறதெல்லாமே அன்பிலீவபிள். 4 மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஸ்லோவான ஒரு கிரிக்கெட்டாக இருக்கும். அப்படி ஸ்லோலாம் கிடையாது, எடுத்துகிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். T20 4 அடித்தும் 100 குயிக்காக அடிக்க முடியுங்கிறத ருத்ராஜ் கெய்க்வாத் காமிச்சார். நல்லா இருந்துச்சு அதோட கிரிக்கெட் அப்படிங்கிறத பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஷிவம் துபே. நான் இப்பயும் சொல்கிறேன், ஷிவம் துபே இல்லாத சிஎஸ்கேவை என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது. ஷிவம் துபே இல்லாத சிஎஸ்கேவோட ஸ்கோரை 200 யோசிச்சு பார்க்கவே முடியாது, இல்லை 150 கூட யோசிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், அன்றைக்கி ஸ்டாயினிஸ் சிவம் துபே எடுத்ததுனால தான் அன்றைக்கி வந்து ஸ்கோர் 20-30 ரன் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி சிவம் துபே இருந்தார் லக்னோவில் அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே வந்து ஒரு 220+ போயிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக மாதிரி தோனி அடிச்ச 20 ரன் இல்லாமல் இவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் அன்றைக்கி அடிச்சிருந்துருப்பார். பட் துபேவை நாங்கள் கம்ப்ளீட்டாக அன்றைக்கி நான் மிஸ் பண்ணேன். பட் துபே லான்ச் ஆனார். லாஸ்ட் 4 ஓவரில் முன்னாடி கரெக்டாக இருந்துச்சு. அந்த 11வது 12வது ஓவரில் உள்ளே என்ட்ரானார். என்ட்ராகி அப்படியே பொறுமையாலாம் கிடையாது, ஆரம்பித்தார் லான்ச் அடிச்சு 6ஆக கிளம்பினார். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் துபே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாத் கன்சிஸ்டன்சி அண்ட் ஆட்டோபாம் மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தோனியோட அந்த 20 ரன் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன் ஜடேஜா ஒரு மாதிரி பொறுமையாக ஆடிட்டு இருக்காரு. பட் ஜடேஜா பொறுமையாக ஆடி இதுக்கப்புறம் முடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிரச்சனை நான் பற்றி பேசியாச்சு. பட் சேசிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்டாயினிஸ் வந்து இன்றைக்கி ஒரு முடிவில் தான் இருந்தார். என்ன முடிவில் இருந்தார் அப்படின்னா, யார் போட்டாலும் அடிப்பேன். பட் ஜடேஜா வரல, தப்பிச்சிட்டாரு. ஆனால் முஸ்டபிசுர் ரஹ்மான் ஸ்லோ ரவுண்ட் போட போகிறீங்களா, ஸ்லோ ரவுண்ட் போடுங்க. நான் டீப் ப்ரீஸில் போயிட்டு உங்களை ஸ்லோவர் யார்க்கரை நான் ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு அடித்தார். ஷார்ட்டாக போடுறியா அடித்தார். ஷர்துல் தாக்கூர், துஷர் தேஷ்பாண்டே வந்து பேஸில் போட்டாலும் அடிப்பார், 10 ரன்னாக போட்டாலும் அடிப்பார். அதாவது ஸ்லோவாக போட்டாலும் அடிப்பேன், அவுட் சைட் ஆஃப் பாலில் போட்டாலும் அடிப்பேன், ஃபுல்லாக போட்டாலும் அடிப்பேன், ஷார்ட்டாக போட்டாலும் அடிப்பேங்கிற ஒரு ஜோனில் ஸ்டாயினிஸ் இருந்தார். ஃபஸ்ட்டில் அதாவது கேஎல் ராகுல் கூட பார்ட்னர்ஷிப் போடும்பொழுது அவர் மட்டும் ஒரு மாதிரி ஸ்லோ அப்பப்போ அப்படியே 4 அடிச்சுக்கிட்டே இருந்தார். மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தோணிகிட்டே இருந்தது, எல்எஸ்ஜி ஒரு 20 ரன் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. பார்த்துக்கிட்டே இருந்தேன், எல்எஸ்ஜி 20 ரன் பின்னாடி இருக்கிறாங்க, 10 ரனோட ஓவர் அடுத்து இன்னொரு 3-4 ஓவர் இருக்குங்கிறதால எல்எஸ்ஜி 20 ரன் இல்லை 30 ரன் 35 ரன் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது கரெக்டாக ஷர்துல் தாக்கூர் வந்தார். ஷர்துல் தாக்கூர் அடித்தார், கேம் அங்கே ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் நிக்லஸ் புரான் வந்து அவர் நம்மளை காட்டினார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் கூட அவன் அடிக்க, என் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் போட, அது ஒரு ரொம்ப வாட்டமாக அமைஞ்சுது. ஸோ அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யார் போட்டாலும் அடி, ஸ்லோவர் ரவுண்ட் போடக்கூடிய முஸ்தபிசுர் ரஹ்மான் போட்டாலும், கட்டர் போடக்கூடிய முஸ்தபிசுர் ரஹ்மான் போட்டாலும், யாருக்கு போடுற 10 ரன்னா போட்டாலும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி தூக்கி போடக்கூடிய ஒரு ஷர்துல் தாக்கூர் இருந்தாலும் யார் போட்டாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். எஸ்,
ஸ்டானிஸ் இருந்தார். ஸ்டானிஸ் ஒரு மான்ஸ்டர், ஒரு 100. நான்லாம் மேட்ச்சு அவ்வளோதான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் ஸ்டானிஸ் இந்த மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாருங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரிவ்யூவில் இன்னும் கடைசி பார்ட்னா என்னென்னா, இன்றைக்கெலாம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்க. ஆப்வியஸ்லி அவங்களுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா தீபக் ஹூடாவுக்கு இன்றைக்கி கையில் பேட் நல்லா பிடிக்கப்பட்டு அடிப்பார் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. 10 ரனாவை அவர் அடித்தார். யோசிக்க வேண்டியதுனா 10 ரனாவை அவர் அடித்தார். இந்த நிக்லஸ் புரான் கரெக்டாக ஆனார். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இங்கே எப்படி ஷர்துல் தாக்கூர் வராமல் வேறு யாராவது வந்திருந்தா, அதே போல் தேவ்தத் படிக்கல் இல்லாமல் பொதோனி வந்திருந்தா இந்த மேட்ச்சை இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக எடுத்து முடிச்சிருந்துருப்பாங்க. கேஎல் ராகுல் தேவ்தத் படிக்கல் ஸ்லோவானாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. இல்லைனா 19 ஓவர்லேயே முடிச்சிருந்துருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்களா பூரான மாதிரிலாம் ஆடணும் அவசியம் கிடையாது. பூரானோட கேமல் பாதி யாராவது ஆடி இருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்துருப்பாங்க. பட் அன்பிலீவபிள் கிரிக்கெட், அன்பிலீவபிள் சேப்பாக்கில் ஒரு மேட்ச். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக்கில் வேர்ல்டு கப் டைமில் 2022 வேர்ல்டு கப் தானே, 23 வேர்ல்டு கப்பு, அப்போது வந்து பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் ஒரு மாதிரி பரபரப்பாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பரபரப்பில் எதுவும் கிடையாது. பட் இப்போ ஒரு மாதிரி பரபரப்பான ஒரு கிரிக்கெட் பார்க்க முடிஞ்சது, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கூட அவ்வளோ பரபரப்பாக இல்லை. பட் சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் பரபரப்பாக இருந்தது. பட் இந்த மேட்ச் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அண்ட் எஸ், லக்னோ சூப்பர் ஜெயின் வின் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ப்ரிடிக்ஷனில் நான் கேமை அனாலிசிஸ் பண்ணுற இடத்துல நான் தோத்துட்டேன். அதுக்கு காரணம் எல்எஸ்ஜியோட பேட்டிங் லைனப் தான் இன்றைக்கி முழிச்சிக்கிச்சு. அண்ட் சிஎஸ்கேயோட பவுலிங் லைனப் படுத்துக்கிச்சு. தென் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சிஎஸ்கே 5வது இடத்துக்கு போயிருக்காங்க, லக்னோ 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ அடுத்து நாளைக்கு ஜிடி வர்சஸ் டிசி மேட்ச்சில் ஒருவேளை வந்து ஜிடி வின் பண்ணாங்க அப்படின்னா ஜிடி இப்போ மேலே போவாங்க. டிசி வின் பண்ணாங்க அப்படின்னா மும்பைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி அடுத்தடுத்த போட்டிகள் வச்சா ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது எல்எஸ்ஜி ஆர்ஆர் கூட ஆட போகிறாங்க. இப்போ ஒரு எல்எஸ்ஜி ஆர்ஆரை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்எஸ்ஜி டெஃபினட்டாக பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பை அவங்க உறுதி பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு யாரும் எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிப்பேன். பிளே ஆஃப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 5வது இடத்துல இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. எல்லா டீமும் 8 மேட்ச் ஆடிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மேட்ச் இருக்குது. 6 மேட்ச்சில் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். சேப்பாக்க நான் என்ன சொல்லியிருந்தேன், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்கக்கூடிய ஹோம் மேட்சஸ்களில் வந்து பிரச்சனையை சரி பண்ணிக்கணும். சரி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பிளே ஆஃப் அப்படிங்கிறத நினச்சி பார்க்க முடியும். பட் நான் சொல்லிட்டே வரேன் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்கன்னு நம்புகிறேன். தோனி இன்னைக்கு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரில் எடுப்பார். பவுலர்ஸ்கிட்ட போட்டு செம்மையாக பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்குது பவுலர்ஸ் அந்தளவுக்கு இன்றைக்கி ஒஸ்ட்டாக பண்ணாங்க. தீபக் சரோட ஃபீல்டிங் ஒஸ்ட்டாக இருந்தது, கேட்சை விட்டாங்க. ஃபீல்டிங்கில் நிறைய ஒஸ்ட்டாக பண்ணாங்க. லக்னோலையும் ஃபீல்டிங் ஒஸ்ட்டாக தான் பண்ணாங்க. 2 டீம்லேயும் ஃபீல்டிங் ஒஸ்ட்டாக இருந்தது, பேட்டிங் பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் சிஎஸ்கேவோட பேட்டிங்கை எல்எஸ்ஜி பேட்டிங் பீட் பண்ணிச்சு. பட் பனிவர் குறுக்க வந்துச்சு, அதனால் வந்து சிஎஸ்கே தோத்தாங்க. ஜடேஜா 2 ஓவர் போட்டதால இந்த மேட்ச் கண்டிப்பாக பெருசாக திரும்பி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒன்று தென் சிஎஸ்கேவோட பேட்டிங்கில் சில மாற்றங்கள் வரணும், பவுலிங்கில் சில மாற்றங்கள் வரணும். லக்னோ அடுத்தது போட்டிகளை ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு. வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருட்ராஜ் கேக்வாத்தோட இன்னிங்ஸா ஸ்டானிஸோட இன்னிங்ஸானா 2 இன்னிங்ஸாக எனக்கு கண்ணு மாதிரி. கண்டிப்பாக அதில் நான் வந்து இதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ருட்ராஜ் கேக்வாத் ஒரு மாதிரி அந்த மெச்சூரிட்டி டெஃபினட்டாக நீ காமிச்சார். ஓகேங்களா? டன் வீடியோ நிறைவடைந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருத்தப்படாதீங்க, பார்த்துக்கலாம். இருக்குது இன்னும் அடுத்தடுத்து நிறைய போட்டிகள் இருக்குது. ஹோமில் போனதோட 3 மேட்ச் தோத்தாங்க, ஆனால் கப்பை வின் பண்ணாங்க போன வருஷம். அதுக்கு முன்னாடி ஆர்ஆர் 2 மேட்ச் தோத்தாங்க, கப்பை வின் பண்ணாங்க எனக்கு முந்தின வருஷம். ஸோ தெரியுதா, புரியுதா? ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டன் வீடியோ நிறைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.